என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணை தான் கலக்கும். என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணைத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தான்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்புற உரிமை குரல் இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்த்துவை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அமித்ஷா சொல்லிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் கண்டூர் அழைத்துக் கொண்டு வருகிறார். இடையில் குறுக்கிட்டு அண்ணாமலை பேசுகிறார், எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்வதுதான் எங்களுக்கு வேத வாக்கு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்று நடப்பதுதான் தமிழக பாஜகவின் நிலைப்பாடு. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க மாட்டார், பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் முதலமைச்சராக வருவார்கள் என்பது அண்ணாமலையின் கணக்காக அண்ணாமலை இலைமறை காயாக பல செய்திகளை வெளியிட்டு வருகிறார். ஒரு கூட்டணிக்குள் முறையான நிலைப்பாடு முழுவதுமாக எட்டாத பட்சத்தில் தமிழகத்தில் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்? எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் மறைமுக ஒரு ஒப்பந்த கூட்டணியை அமைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய எந்த வழக்கும் எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது. அதற்காக 2024 பாராளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் தோல்வியை சந்திக்கிறோம், ஆகையால் எங்கள் மீது வழக்கு பாய்ந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் 200 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதாக நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு படி மேலே சென்று 210 சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று நான் சொல்கிறேன். அப்படி பேசினால் நமக்கு இருவருக்கும் உள்ள ஒப்பந்தம் எந்த மக்களுக்கும் எந்த அரசியல் தலைவர்களுக்கும் தெரியாது என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒப்பந்த பிரச்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் தான் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய கீரியும் நாகமுமாக புகைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கணக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறவே கூடாது. திமுக அமோகமாக வெற்றி பெற்று விட்டால் தன் மீது காலத்துக்கும் எந்த வழக்கும் பாயாது. இதற்காகவே ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற்று வைப்பதற்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன் என்ற தோணியில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நிச்சயமாக பாவிகள், ஒண்ணுமே தெரியாத அப்பாவிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் ஒரு பூதாகரமான செய்திகளை கொண்டு வந்து அதிமுகவுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தன் மீது எந்த சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதன் போல ஒரு பாவனையோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தெரியாத அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, உங்களை நினைத்தால் நிச்சயமாக வேதனையாக இருக்கிறது, மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. எவ்வளோ மோசமாக ஒரு சிந்தனையை சிந்திக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய பூம்பு மாட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன மாதிரி பூம்பு மாட்டை வந்து எப்படியெல்லாம் ஆட வச்சு நாடகம் நடிப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? புரிஞ்சுக்காப்பா, எடப்பாடி பழனிசாமியோட குணத்தை முதல்ல புரிஞ்சுக்காங்க. எடப்பாடியோட பழனிசாமியுடைய குணம் அண்ணாமலைக்கு தெரியும், அண்ணாமலையோட குணம் எடப்பாடிக்கு தெரியும். காரணம் அவங்க அப்படித்தான், அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் நீயும் வந்து விடக்கூடாது, நானும் வந்து விடக்கூடாது. உன்னை எதுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், என்ன எதுக்கிற நீ இருக்கிறனா, இதுக்கு மாற்று அவருக்குள்ள நிறைய ஆதாயங்கள் இருக்கிறது. அதை மட்டும் நான் இலக்காக வைத்துக் கொண்டு அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுகிறார், எடப்பாடி ஒரு பக்கம் பேசுகிறார். இதற்கிடையில் மு.க. ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுகிறார். இதையெல்லாம் கலந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கணக்கை கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 2026 எடப்பாடி பழனிசாமி 100% திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மட்டுமே தன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தனக்குத்தானே வழிநடத்துகிறார். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எத்தனை கூட்டணிகள் இருக்கிறது? ஜி.கே. வாசன் இருக்கிறார், ஏசி சண்முகம் இருக்கிறார், டிடிவி தினகரன் இருக்கிறார், இன்னும் பல கட்சிகள் இருக்கிறது. இவர்களும் தமிழகத்தில் ஆளுக்கு ஒரு திசையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக 2026 நாம் தான் வெற்றி பெற போகிறோம், நமது கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது
இதற்காக நான் முன்கூட்டியே அந்த தலைவர் பிரச்சாரம் செய்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய இலக்கு சரியான இலக்கு என்று சொல்லலாம். ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு முன்னணி தலைவரும் இதுவரை தனிப்பட்ட மேடையில் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து தனிப்பட்ட முறையில் எங்கேயும் அதிமுகவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்யவில்லை. எடப்பாடி பழனிசாமி மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு கேட்டு வலம் வருகிறார்னா அப்ப என்ன அர்த்தம்? தன்னை விட அதிமுகவில் எந்த ஒரு உயர்ந்த தலைவரும் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் எந்த ஒரு தலைமை மிக்க ஒரு தகுதியான தலைவரும் இல்லை. வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. நீ என்ன பெரிய புரட்சி தலைவரா? நீ என்ன பெரிய புரட்சி தலைவியா? புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வதற்கு வருகின்ற பொழுது கூட கழகத்தினுடைய பேச்சாளர்களை அங்கங்கே மேடை போட்டு திண்ண பிரச்சாரம் செய்து கழகத்திற்கான வாக்குகளை சேகரிக்கின்ற பணியில் முழுமையாக ஈடுபட்டு கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் மட்டுமே என்கிற ஒரு தோணியில் தமிழ்நாடு முழுவதும் வலம் வர வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யவில்லை. தன்னை விட யாராவது பிரச்சாரம் செய்தால் அது திமுகவிடம் தன்னை மாற்றிவிடுவதற்கான பாதையாக அமைந்துவிடும். ஆகவே நான் மட்டுமே எனக்கு ஏற்றார் போல் எங்கெங்கு என்ன பேச வேண்டும் ஏற்ற இறக்கத்தோடு பேசி திமுக ஆட்சிக்கு வந்தால் தன்னை திமுக தப்பித்துவிடும், இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிவிடுவேன் என்ற எண்ணத்தோடு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்கிறார். இதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய டெல்லி தலைவர்கள் ஏமாற்றத்தை தான் உறுதியாக சந்திப்பார்கள். நிச்சயமாக ஏதோ அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்படி வாழ் என்று கத்துகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். நாங்கள் சொல்லக்கூடிய கணக்கு நிச்சயமாக உறுதியாக இருக்கும். அப்பொழுது உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.